ஹலோங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு 3 டிப்ஸ் நான் கொடுக்குறேங்க. டக்கு நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் வந்து நோட் பண்ணுங்க. குடல் நல்லா இருந்தாவே முழு உடலும் நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? மெயின் கான்ஸ்டிபேஷன் அந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை வெளியில வரணும்னா, நம்ம செரிமான பிரச்சனை நார்மலா இருந்தாவே நம்மளுக்கு வந்து நல்லதை உள்ள எடுத்துக்கிட்டு கெட்டதை வெளியேற்றிடும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நெல்லிக்காய், லெமனு, இஞ்சி, கொஞ்சம் தேன். இதை தினமும் காலையில எம்டி ஸ்டமக்லயும் எடுக்கலாம். இல்ல எம்டி ஸ்டமக்ல வந்துட்டு அல்சர் மாதிரி இருக்கவங்க எல்லாம் எம்டி ஸ்டமக்ல எடுக்கக்கூடாது. நார்மலா இருக்கவங்க இது எம்டி ஸ்டமக்ல தினம் எடுத்துட்டு வந்தோம்னா நம்மளுக்கு அந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையில இருந்து நம்ம வெளியில வந்துடலாம். இந்த டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஆங்க, இன்னொரு ஒரு டிப்ஸுங்க. மெயின் கற்றாழைங்க. இந்த கற்றாழைனால நிறைய பலன்கள் இருக்குங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கற்றாழையை நல்லா சுத்தப்படுத்திட்டு உள்ள இருக்கிற ஜெல் ஒரு 1/2 லிட்டர் ஜெல் எடுத்துக்கோங்க. 1/2 லிட்டர் தேன் அதை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ள நீங்க வச்சிடுங்க. நீங்க வச்சுட்டதுக்கு அப்புறம் 7 டேஸ் 7 நாள் கழிச்சு 8வது நாள்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. 8வது நாள்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது 150 ml அது தினமும் நீங்க எடுத்து எம்டி ஸ்டமக்கா இருந்தாலும் சரி, சாப்பிட்டதுக்கு அப்புறமா இருந்தாலும் சரி, எப்ப வேணா ஒரு வேளை நீங்க எடுக்கலாம். எடுத்துட்டீங்கன்னா இந்த மோஷன் இந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையில இருந்து உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைக்கும். அது இல்லாம உங்களுக்கு ஸ்கின்னுக்கு க்ளோ கொடுக்கும், இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ நிறைய விஷயங்கள் இதுல இருக்குங்க. இதை பயன்படுத்துங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம எப்பவுமே இளமையா அழகா இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா நிறைய விஷயங்கள் பண்றோம். பார்லர் போறோம், அப்புறம் வீட்டுல இருந்த மாதிரியவே நம்ம நிறைய விஷயங்களை பண்ணிக்கிறோம். அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க, எளிய முறையில எர்லி மார்னிங் ரொம்ப சூடா இல்லாம வெதுவெதுப்பான தண்ணியில நெய், உருக்கின நெய்யை நீங்க அதுல ஒரு ஸ்பூன் போட்டு தினமும் காலையில குடிச்சிட்டு வாங்க. உங்க ஸ்கின் அவ்வளோ க்ளோவா இருக்கும். நீங்க நிறைய டிஃபரன்ஸ் பார்ப்பீங்க. ஆனா ஒரு நாள் 2 நாள் ஒரு வாரம் அப்படி யூஸ் பண்ணிட்டு என்னங்க வரல அப்படின்னு கேட்கக்கூடாது. இது நீங்க ரெகுலர் பயன்படுத்தி பாருங்க. அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.